ஆனா இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. பட் ஆனா நாங்க லாஸ்ட் டைம் பண்ணதை விட இந்த வாட்டி நல்லா பண்ணலாம்னு நினைச்சோம். ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல ப்ரோ. எனக்கு நம்மளுக்கு தெரியலையே, தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா லாஸ்ட் டைம் விட இந்த வாட்டி நான் பெட்டரா இருக்கும்னு நினைச்சோம். ஸோ எதுவுமே ஒரு ட்ரம்ஸ் கூட அடிக்கல, என்னன்னு தெரியல. செலிப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் எல்லாம் தள்ளி வச்சிருக்காங்க. செலிப்ரேஷன்லாம் இப்போ எதுவும் எந்த படத்துக்கும் இப்போ எதுவும் இது பண்றது இல்ல. அதே மாதிரி தான் இப்போ தனுஷ் படத்துக்கும் எதுவும் இது பண்றது இல்ல ப்ரோ. வரும், கண்டிப்பா வரும் ப்ரோ ஒரு நாள் செலிப்ரேஷன். இந்த செலிப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். நான் வந்து எப்படி பாத்தீங்கன்னா இப்போ விஜய் வந்து 2026 வரேன்னு சொல்லியிருக்காரு. அது எல்லாமே இப்போ மாறும் ப்ரோ. உங்களுக்கு தெரிஞ்சு கண்டிப்பா பாருங்க, கண்டிப்பா மாறி செலிப்ரேஷன் எல்லாமே அவர் இது பண்ணுவாரு. தலைவர் படம் இன்னும் பயங்கரமா இருக்கும், வேற மாதிரி பார்க்கலாம். சொல்லுவா ப்ரோ வேணும், தனுஷ் படம் வந்தா சொல்லுவா வேணும். அவ்வளவுதான், கால்லாம் நிக்காது ப்ரோ. கொஞ்ச நேரம் கடையிலே நிக்காது, அப்படியே படம் போனாங்களா தனுஷ் படம் வந்தாலே. அதுவும் இல்லாம இப்போ ஒரு பாட்டு வந்து படம் வரதுக்கு முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. உள்ள பாக்கிறதுக்கு எப்படி எக்ஸைட்மென்ட்? உள்ள பாக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே ஸ்கிரீன்லாம் இப்ப அதரும் ப்ரோ. இப்ப பாருங்க, நீ வேணா வந்து பாருங்க, பாட்டு வர மாதிரி இருக்கும். ரோகிணியில செலிப்ரேஷன் பழைய பார்த்த மாதிரி இல்லை ப்ரோ, அந்த அளவுக்கு இல்லை. ஆனா ஓகே தான், அந்த மிஸ் பண்றோம் அந்த பழைய இதுவெல்லாம். தனுஷ் இப்போ 2வது டைரக்ஷனு ஏஆர் ரகுமானோட காம்போ, இதுக்காக தான் வந்திருக்கிறது படம் பார்க்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா 15th மூவி ரோஹிணியாவே செலிப்ரேஷன் தான். ஆமா, அந்த ஒர்த் இல்ல. செலிப்ரேஷன் அந்த அளவுக்கு இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அது எதனால இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல, போலீஸ் கடியா இருக்கலாம், இல்ல வேற எதுனா பிரச்சனை எதனா நடந்திருக்கலாம், அதனால இல்லாம இருக்கு. நான் அதுக்கு தான் சீக்கிரமாவே வந்தோம், பார்த்தா சைலண்டா இருக்கு, மிஸ் பண்றோம். அது வந்ததே அதுக்கு தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு தனுஷ் மூவி. அதுதான் 2 காம்போ இருந்தாலே இட்டு தானே. ஏற்கனவே பவர் பாண்டி டைரக்ஷனு நல்லா போச்சு. எப்பப்பெல்லாம் தனுஷ் ஏஆர் ரகுமானோட சேராரோ அப்பப்பெல்லாம் நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டு வந்து படம் வரதுக்கு முன்னாடி ரொம்ப வைபா போயிருக்கு. உசுரு, அதுக்குதான் தியேட்டர் வைப் எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்காக ஆர்வலா வெயிட்டிங். அந்த பாட்டுக்கு பாடலாம் இல்ல, கண்டிப்பா ஹிட் ஆகணும். 2024 6 மாசமா ஒரு ஹிட்டுக்காக வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தனுஷ் சாருக்கு அந்த நாலேஜ் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆகும் நான் நம்புறேன். அதே மாதிரி வந்து படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இல்ல, ஒரு நல்ல மாசான ஒரு படமா இருக்கும், நல்ல ஒரு என்டர்டெயின் படமா இருக்கணும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பிறந்த நாளைக்கு ஒர்த்தான படமா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த நாலேஜ் இருக்கு, நாம எந்த மாதிரி கொண்டு போகணும், எந்த மாதிரி மக்கள்கிட்ட சேர்க்கணும், இது ஹிட் ஆகணுமா வேணாமா அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனால தெரிஞ்சதுனாலதான் அவரே எடுத்து டைரக்ட் பண்ணி கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்க ட்ரைலர்லயே நல்லா பாத்துருப்பீங்க, நல்லா ஹைலைட்டா காட்டியிருப்பாரு. படம் கண்டிப்பா ஹிட் ஆகணும். ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி மூவியா இருக்கும் அப்படின்னு? இது வந்து இவங்க ஒரு குட்டி ஃபேமிலி, அதுல ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அதை இவர் ஃபேஸ் பண்ண போறாரு. அப்படிதான் எனக்கு தோணுதுண்ணா. ஓகே.